சீத்தாப்பழம் சாப்பிட்டா வெயிட் கூடுமா இல்லை சுகர் ஏறுமா? உண்மை என்ன? வீடியோவில் சீத்தாப்பழம் சாப்பிட்ட பின்னாடி நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சீத்தாப்பழத்தில் வைட்டமின் B6 ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய மூளையை அது ரொம்பவே ஆக்டிவாக வச்சுருக்கும். ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை ரொம்பவே கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் பிபியை கம்மி பண்ணுறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறது அதிகமாகுது. அடுத்து இந்த சீத்தாப்பழத்தில் நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால இரவு நேரங்களில் சாப்பிட்டா மலச்சிக்கல் ரொம்பவே கம்மியாகும். டைஜஷனை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுல இந்த சீத்தாப்பழம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா கேஸ் இல்லை ப்ளோட்டிங் பிரச்சனைகள் வர வாய்ப்பும் இருக்குது இல்லை. அடுத்து இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் வைட்டமின் சியும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக ஹீமோகுளோபினை ப்ரொடக்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது. ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த பழத்தை கன்சிடர் பண்ணலாம். யாரெல்லாம் இந்த சீத்தாப்பழத்தை கொஞ்சம் கவனத்தோட சாப்பிடணும் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அரை பழம் அதை விட அதிகமாக சாப்பிட வேண்டாம். முக்கியமாக இந்த சீத்தாப்பழத்தோட விதைகளை சாப்பிட வேண்டாம். சீத்தாப்பழம் பாய்சன் கிடையாது, ஒரு மேஜிக் வெயிட் லாஸ் ஃப்ரூட்டும் கிடையாது. கரெக்டான அளவில் சாப்பிட்டா அது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹெல்த்தியான ஃப்ரூட். ஸோ இதை சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.